தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்திய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையும் அதேதான். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் இன்று புரட்சி தளபதி தலைமையை ஏற்று இங்கே இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 42 ஆண்டுகள் இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து 25 ஆண்டுகள் தீவிர அரசியலிலே இருந்தவன் நான். பல்வேறு உள்ளாட்சியிலே பல்வேறு பதவிகளில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு 5 ஆண்டுகள் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி கொடுத்து அழகு பார்த்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.